வணக்கங்க. நான் இப்போ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அதில் நம்ம கடமை தவறாமல் உழைக்கணும். அதே நேரத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். எதுலேயுமே மனக்கட்டுப்பாடு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயும் ஆசைப்படுறது, அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருள், அதுக்கு தகாத வேலைங்க செய்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. கட்டுப்பாடோடு நம்ம இருந்தோம்னா உயிரிய நிலையில் நம்ம சீக்கிரம் அவன் எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அவன் கட்டுப்பாடு உள்ளவனு உலகமே நம்மளை பேசும். அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கணும். பெண்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடு அவசியம். வீடு அங்கே போகாதமா இங்கே போகாதமா நம்ம குடும்பத்தார் சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கட்டுப்பாடோடு வாழணும். அதே நேரம் மனக்கட்டுப்பாடு. இவங்களோட எந்த பொருளை பார்த்தாலும் நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையை வளர விடக்கூடாது. மனத்தக்கடன் இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம போகிற இடம். அதை போய் நம்ம சேரணும். அந்த இடத்த போய் நம்ம அடையணும், வெற்றி கனியை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் நம்மளுக்கு ஓடணுடைய கட்டுப்பாடு. அங்கெல்லாம் அலைஞ்சு அவன் இந்த திருட்டு தொழில் பண்ணுறான், இவன் இப்படி முன்னுக்கு வந்துடுறான், இவன் இப்படி பணம் சேர்க்கணும் அப்படின்னா அதிலலாம் நம்ம மனசை விட்டு அவங்கள கூட நம்ம வாழணும்னு நினைக்க விடாது. கட்டுப்பாடுடன் வாழும் வாழ்க்கை நம்மளை உன்னத நிலையில் கட்டாயம் இட்டுட்டு போகணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு மனைவியை திருமணம் பண்ண பிறகு அவங்க குடும்பத்தோட அந்த குடும்பத்தினுடைய வட்டத்துக்குள்ளே அவங்க இருந்து வெளி ஆசைகளை தவிர்த்து அவங்க கட்டுப்பாடோடு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எந்தவித அந்த மனைவி அழமாட்டா, அந்த குழந்தைங்க அழாது, அவங்களுக்கு தேவையானது நேரத்துக்கு போய் சேரும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி மனைவிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. கணவன் பிள்ளைகள்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கின்னு அதுக்குள்ளே வாழ்ந்து நிறைய பணம் பொருள் எல்லாம் சேர்த்து அந்த குடும்பத்துக்கு அவள் செலவு பண்ணி அந்த குடும்பத்தை முன்னுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுதான் அவள் நினைக்கிற மொழியை. கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க போய் அவள் நகை போட்டுனுக்கிறா, அந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுன்னு புருஷனை தொந்தரவு பண்ணிட்டு புடவை வாங்கி கொடுன்னு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம மனத்தை அலைய விடக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் பெண்கள் இருந்தால் ஒரு சர்டன் ஏஜ் வரலுமே அடக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் தைரியம் வேணும். எல்லாம் நல்லா நிறைய கலைங்க கற்றுக்கிறாங்க. சிலம்பம், அப்புறம் கராத்தே எல்லாம் பெண்கள் கற்றுக்குறாங்க. எல்லாம் கற்றுக்கினாலும் நம்ம கட்டுப்பாடு இருந்தால் எந்த அபாயமும் நம்மளை தேடி வராது. அதை மிஞ்சி அபாயம் வந்தால் இந்த மாதிரி தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும். அது மூலயமா நம்ம வெளியில் ஆபத்துலேருந்து விலகி வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கட்டுப்பாடுன்றத ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டு நம்ம கடமையை செய்யணும். அந்த கடமையையும் கட்டுப்பாடோடு செய்து மனசை அலைய விடாமல் ஒரே நேர்கோட்டிலேயே போய் பேராசைக்கு அடிபடாமல் பெருநஷ்டத்தை வீட்டுக்கு உண்டாக்காமல் நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோம்னா நம்ம நாடும் ஊரும் விளங்கும், நம்ம நாடும் விளங்கும், இந்த உலகமே நல்ல நிலைமைக்கு வரும். அதனால் கடமை தவறாதீங்க, கட்டுப்பாடு வருங்க. இந்த நீதி இந்த கதையில் என்னன்னா, உங்கள் மனதை அலைய விடாதீங்க. கட்டுப்பாடு ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரு எல்லை கோட்டிக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும். அதனால் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நன்றி.